இன்றைக்கி சாட்டர்டே மினி விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேங்கோஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது பங்கனப்பள்ளி, எனக்கு இது மட்டும்தான் வந்து பிடிக்கும். மேங்கோ சாப்பிட்டுட்டு இன்றைக்கி லன்ச் நான் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ லன்ச்க்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணுறேன். ஸோ அது ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் இப்போ சம்மருக்கு அடிக்கடி வந்து சில்லுன்னு தான் ஜூஸ் குடிக்கணும் போலவே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து நன்னாரி சர்பத் வந்து போட்டு குடிச்சிட்டு ஈவினிங்காக எங்கள் அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிட்டேன். சாட்டர்டே எப்படி போகுதுன்னே தெரியல. மத்தியானம் வரைக்கும் தூங்கி சமைச்சு சாப்பிட்டு ஈவினிங் வெளியே போயிட்டு வந்தாலே அவ்வளோதான், அந்த டே வந்து முடிஞ்சிடும். எங்கள் அம்மா கூட வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன். ஸோ ஐவி போட்டு முடிச்சுட்டு வரதுக்கே ஒரு 2 hours 3 hours கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து ஜிஞ்சர் டீ வந்து குடித்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அங்கேருந்து கிளம்பி வரலான்னு சொல்லிட்டு பார்த்தா நல்ல டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போலாம் என்னன்னே தெரில, எப்போ பாரு சென்னையில் வந்து டிராஃபிக்காக இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து 10 minutes வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் 1 hourக்கு மேலே ஆச்சு. ரொம்ப நேரம் டிராஃபிக்கில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி ஒரு 7:30 மணிக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து பஞ்சமின்றதுனால வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணணும். வராகி அம்மனுக்கு 5 அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பானகம் பிரசாதம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை வந்து ஒரு 8:30 மணிக்கா நான் பண்ணி முடிச்சுட்டேன். பூஜை பண்ணதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து ஒச்சக்கல்லை சட்னி தான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டுலாம் இந்த வேர்க்கடலை ஒச்சக்கல்லை சட்னிலாம் நான் தொடக்கூட மாட்டேன், வெறும் டொமேட்டோ சட்னி மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ வந்து ஆஃபீஸில் அதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டதுனால நான் இப்போ எல்லாமே சாப்பிட கற்றுக்கிட்டேன். தோசை ஒச்சக்கல்லை சட்னி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து இந்த பலாப்பழம் ஆல்ரெடி எங்கள் அப்பா வாங்கி வச்சுருந்தாரு, நல்லா வந்து பழுத்துடுச்சு. இன்றைக்கி வந்து இது கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கட் பண்ணுறோம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த நாரே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் ஒரு சொலையும் வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. பாதி மட்டும்தான் இப்போ கட் பண்ணோம், மீதி வந்து நல்லா ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு. ரேப் பண்ணி நம்ம வச்சா பழம் வந்து எதுவுமே கெட்டு போகாமல் நல்லா இருக்கும், சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக. நைட்டே வந்து பலாப்பழம் கொஞ்சம் நல்லா உரிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கான டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, பை.